அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம மொட்டை மாடியில் என்ன அறுவடை செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கடந்த எபிசோடில் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 கிலோ எடுத்துட்டோமா இது வரைக்கும். இது மொட்டை மாடி கிடையாது, பச்சை சட்டை மாடி. பச்சை சட்டை போட்டது மாதிரி அவரையெல்லாம் படர்ந்துருக்குல்ல. ஆமாம். சரி, இன்னைக்கு என்ன விளைச்சல் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலன்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு கொடி உருளைக்கிழங்கு எப்படி காய்ச்சிருக்கு விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோவுக்கு மேலே இருக்குது. ஒரு தொட்டியில் 2 கொடி தான் நட்டது. 2 கிழங்கு தான் நட்டேன். இது விதைக்கிழங்கு. இதே மாதிரி தான் இருக்குது விதைக்கிழங்கு. இதோட சின்னது. இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது. நாங்கள் விதைக்கிழங்கு நடும்போது ஆனால் காய்க்கும் போது நல்ல பெரிய பெரிய கிழங்காக. இந்த விதைக்கிழங்கு கூட நம்ம விஹா ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம். இதை நாங்கள் சாப்பிட போகிறது இல்லை. உருளைக்கிழங்கு எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். அதே சுவை கிடைக்கும். அது என்னென்னா நாங்கள் சமைக்க போகிறது இல்லை. இதை விதைக்கிழங்க எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். ஏன்னா இதே மாதிரி எல்லோரும் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இதை நான் விதைக்கிழங்காக தான் கொடுக்க போகிறேன் எல்லாருக்கும். கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். இது விதைக்கிறதுனா அப்படியே கிழங்கு நாள் தான் ஒரு 4 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு தோண்டிட்டு மண்ணில் புதைக்கணும். ஆனால் எப்படின்னா நீங்கள் இது இப்போ போய் நட்ட முளைக்காது. இதை கொண்டு போய் வச்சிடணும். இதுலேருந்து முளைவிடும். இதுலேருந்து அப்படியே தனியாக வீட்டில் ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பானைக்குள்ளே இல்லை எங்கேயாவது எலி கிடைக்காத இடத்துல இதை கொண்டு போய் வச்சிட்டோம்னா அது அப்படியே துளுத்து வரும். ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சிடலாம். ஒரு வாளியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இல்லை ஒரு மண் பானையில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பண்ண துளுத்து முளைச்சி வரும். முளைச்சி வந்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் நடணும். அதுக்கு முன்னாடி நட்டிங்கன்னா கிழங்கு அழிவிடும், முளைக்காது. வெளியில இருந்து முளைச்சதுக்கு அப்புறம் தான் மண்ணில் புதைக்கணும். தெரிஞ்சுக்கங்க. இது நீங்கள் விதைக்கிழங்கு வாங்கும்போது நாங்கள் சொல்லுவோம் எப்படி புதைக்கணும்ட்டு. ஆனால் இது என்னன்னா இப்படி காய்க்குமா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். எப்படி அங்கேருந்து அங்கேருந்து பாருங்க, இலையெல்லாம் உதிர்ந்துருச்சு. எப்படியும் ஒரு 15-20 கிலோ இருக்கலாம். ஆமாம், அந்த பக்கம் எல்லாம் ஆமாம் இன்னும் இருக்குது. அங்கெல்லாம் இருக்குது. இது நான் ஒரு பக்கம் காமிக்கிறேன், இன்னொரு பக்கம் அங்கே இருக்குது. மாடி எல்லாம் பெருசாக இருக்குல்ல. 100 கிராம்லேருந்து 50 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் இருக்குது. இங்கே பாருங்க அவரைக்காய். இது கூட எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. ஐயோ பாருங்க அவரைக்காய். இது அவரைக்காய் மாசமா போயிருச்சுங்க. அவரைக்காய் வாரம் இல்ல மாசம். ஆமாம் அவரைக்காய் மாசம். ஆமாம், அது நடுவில் வெத்தலை வேற. அவரைக்காய் ஆசம். இந்த பக்கம் அவரைக்காய். அந்த பக்கம் அவரைக்காய் இருக்கு. கொடி என்னன்னா வேணுங்கிறவங்க அந்த விதைக்கிழங்க எங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க. என்னன்னா பெரும்பாலும் மண்ணுக்குள்ள விளைஞ்சதை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஒரு பிரிவினர் சொல்லுவாங்க. இது மண்ணுக்கு வெளியில ஆகும். நான் கூட கொஞ்சம் கிழங்கு சாப்பிட்றதுக்கு யோசிப்பேன். இவர் 365 நாளும் கிழங்குன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, அது இந்த கிழங்கு நல்ல சுவையா இருக்கும். இது எப்படி நீங்கள் மற்ற கிழங்கெல்லாம் உருளைக்கிழங்கு போட்டு கிரேவி பண்ணுறது, உருளைக்கிழங்கு போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறது, அது போலவே தான் உருளைக்கிழங்கே தான். நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே தான். என்னென்னா மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இப்போ கொடியில் நீங்கள் கேட்கலாம், என்ன சார் பூமிக்கு மண்ணுக்குள்ளே விளைஞ்சாதானே கிழங்குன்னு சொல்லுவோம், இது கொடியில் தானே காய்ச்சிருக்கா, இப்போ காய் தானே என்ன கொடிவள்ளி காயின்னு சொல்லலாம். ஆனால் கிழங்கு சுவை தர்றதுனால நாங்கள் கொடிவள்ளி காய்ங்கிறதுக்கு பதில் கொடிவள்ளி கிழங்கு இல்லை கொடி உருளை கிழங்கு. கொடி உருளைன்னு தான் நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க எல்லாரும். அப்படிதான். ஆமாம், ஆக்சுவலாக சீதா கூட என்கிட்ட கேட்டாங்க கொடி உருளை வேணுமா உங்களுக்கு அப்படின்னு. அவங்களும் கொடி உருளைன்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதனால நான் கொண்டு வந்தது. இது நிறைய பேர் கொடி வள்ளி கிழங்குங்க அப்படின்னீங்க. எதிர்னாலும் சரிதான். சரி, ஆமா, இன்னொரு நல்ல செய்தியை கொடுத்துருக்குறோம். ஆமா, அடுத்ததுல சந்திப்போம். இந்த கொடி வள்ளி கிழங்கு இல்ல கொடி உருளை வேணுங்கிறவங்க நம்ம விஹா ஆன்லைன்ல ஆர்டர் போடுங்க. இதெல்லாம் உங்களுக்காக தாங்க. கையில எடுத்து காமிக்கிறேன், ஒன்று பறிச்சு காமிக்கிறேன். மாடி எவ்வளவு பெருசாயிடுச்சு. இப்போ எதுல முளைச்சி வரும்னா இந்த இடத்துல முளைச்சி வரும். இந்த இருக்கு அந்த காம்பு இருக்குல்ல, இதுல இருந்து முளைச்சி வரும். வந்ததுக்கு அப்புறம் அந்த கிழங்கு பறிக்கும். ஓகே ஓகே, சரி 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 சரி. இப்போ நம்ம விஹா ஆன்லைன் பற்றி தெரியாதவங்களுக்காக நான் விஹா ஆன்லைன் பற்றி தகவல்கள்லாம் சொல்கிறேன். விஹா.ஆன்லைன் என்கிற இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் நாங்கள் நடத்திட்டு வர்றோம்.
அதில் நிறைய வெரைட்டி பொருள்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 வெரைட்டி பொருள்கள் இருக்குது. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அணிஞ்சிருக்கேன் இந்த நகைகள், காதில் அணிஞ்சிருக்கிற இந்த தோடு, சாரீஸ், மற்றும் நான் ஆர்கானிக்காக 100% ஆர்கானிக்காக தயாரிக்கின்ற சோப் மற்றும் நிறைய பொருள் இருக்குது. போய் பாருங்களேன், உங்களுக்கு என்னத்தை சொல்கிறது. நான் கிட்டத்தட்ட 45லேருந்து 50 வெரைட்டி பாரம்பரிய அரிசி வகைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கார்டனுக்கு தேவையான விதைகள் மற்றும் பஞ்சகவ்யம் இதெல்லாம் கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, நாங்கள் இன்றைக்கி தாங்க புதுசாக பார்க்குறோம், விஹா ஆன்லைன் பற்றி இன்னும் தகவல்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். இது வரைக்கும் நம்முடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் பார்க்காதவங்க போங்க, கூகுளில் போய்ட்டு www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா என்னோடதோ இவரோடதோ புகைப்படம் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதே போல் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதவங்க தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர் அல்லது கூகுள் ஸ்டோருக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் விஹா ஆன்லைன் பச்சை எழுத்தில் இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். மொழி மாற்றம் செஞ்சுக்கலாம். அதே போல் கரன்சி சேஞ்சிங், வேறு நாட்டவர்கள் எல்லாம் ஆர்டர் போடணுன்னா கரன்சி சேஞ்சிங் கூட செய்துக்கலாம். அந்த வசதிகள் எல்லாம் செஞ்சுருக்கோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, வேறு நாட்டில் இருக்கிறவங்க எங்கள் நாட்டுக்கு நீங்கள் பொருள்கள் எல்லாம் அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தால் கூட, சின்ன கிராம பகுதிகள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறவங்களுக்கு கூட ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடு தேடி எங்களுடைய பொருள்கள் வந்து சேரும். இதில் பொருள்களை நேரில் தான் பார்த்து வாங்கணும்னு அடம் பிடிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா கடை இருக்குது. எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. வேறு எங்கேயாவது என்னுடைய விஹான்ற பெயர் தாங்கி அப்படி விற்க மாட்டாங்க. அப்படி விற்றால் அது சட்டப்படி தப்பு. அதனால் அப்படி நிறைய பேர் கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லி அதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் அல்லது வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ அல்லது வேறு எந்த கடைகள்லையோ நீங்கள் விஹா என்ற பெயரில் பொருள் விற்பனைக்கு இருந்துச்சுன்னா அது பொய்யானது, அது டூப்ளிகேட். அதை நம்பி வாங்கிடாதீங்க. அதே போல் என்னுடைய புகைப்படம், வீடியோ, ஆடியோ இதையெல்லாம் என்னுடைய கடை, என்னுடைய இ-காமர்ஸ் வெப்சைட் மற்றும் என்னுடைய ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எதுக்குமே நான் விளம்பரத்துக்கு கொடுக்கறது இல்லைங்க. அதனால் என்னுடைய வீடியோ, ஆடியோ, புகைப்படத்தை பயன்படுத்திக்கிட்டு இவங்க பொருள் தான் அப்படின்னு வேறு எங்கேயாவது விற்பனை கொடுத்தாங்கன்னா அதற்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட், அப்படி நம்பி வாங்கிடாதீங்க. சரி, இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா உடனே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை அழுத்திக்கோங்க. அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனும் அழுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம்.